السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள் சஹாபாக்கள் இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற அபுல் இர்ஃபான் சையதுனா மௌலானா அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஹலீஃபாவாகிய நமது ஷேக் நாயகம் மிஸ்பாஹி அவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டதில் புனிதமான இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்துகளுடைய மஹப்பத்தை வேண்டி இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்ற முஹிப்பீன்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இன்று நாம் ஹிஜ்ரி 1435 ஆண்டு முஹர்ரம் மாதம் 10வது இரவிலே இருக்கின்றோம். இன்று பயான் என்று சொல்லுவதை விட இந்த மஜ்லிஸிலே அநேகமாக பாடசாலைகளிலே படிக்கின்ற மாணவர்கள் இருப்பதனால் ஒரு சில தகவல்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருடத்துக்கு பின்னால் அவர்களுக்கு சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுக்கு உங்களிடத்திலே இருந்து கடிதங்கள் வருகின்றது, ஆனால் அதிலே திகழ்நிடப்படுவதில்லை. எனவே உங்களிடத்தில் இருந்து வருகின்ற கடிதங்களுக்கு ஒரு திகழ்நிடுங்கள் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அப்போதுதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய அஹ்லு ஷூரா என்ற அந்த குழுவை கூட்டி நாம் நமக்கென்று ஒரு வருடத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த யானை வருடத்தை அவர்கள் கணக்கிட்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த அஜெண்டா அமைந்தது. சில பேர்கள் தூபான் வெள்ளத்தை அடிப்படையாக வைத்தும் அவர்களுடைய வரலாறுகளை அமைத்திருந்தார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி ஒரு அஜெண்டாவை உருவாக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது அங்கே இருந்த சஹாபாக்கள் பல அபிப்பிராயங்களை கூறினார்கள். சிலர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே மாற்றத்தை உருவாக்கிய ஒரு அதிசயமாகிய பிறப்பாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை வைத்து நமது ஆண்டை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். சில பேர்கள் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஆரம்பிப்போம் சொன்னார்கள். சில பேர்கள் சொன்னார்கள், நமது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு கவலை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவாக இருக்கின்றது. எனவே அதை மையமாக வைத்து நமது ஆண்டை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியிலே இஸ்லாத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஹிஜ்ராவை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை ஆரம்பிப்பதென்று அந்த
கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இஸ்லாமிய ஆண்டுடைய முதலாவது மாதம் எது என்பதை அங்கே கேட்கப்பட்ட போது பலவேர்களும் பல அபிப்பிராயங்கள் சொன்னார்கள். செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வ மின்ஹா அர்பஅத்து ஹுரும். அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு முன்னால் ஒரு வருடத்திலே 12 மாத காலங்களும் அதில் 4 மாதங்கள் புண்ணியமான மார்க்கம் என்று அல்லாஹ் கணக்கிட்டானே, அந்த மாதத்திலே ஒன்றுதான் துல்ஹஜ் மாதம். ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்து விட்டிருக்கின்றோம். எனவே அதற்கு பின்னால் வருகின்ற முஹர்ரமை இஸ்லாமிய புது வருடத்திலேயே முதலாவது மாதமாக ஆக்குவோம் என்று அன்றிலே இருந்துதான் நமக்கென்று ஒரு ஹிஜ்ரி ஆண்டு, முஸ்லிம்களுக்கென்று ஒரு அஜெண்டா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத் ரபீல் அவ்வலிலே நடந்தது. ரபீல் அவ்வல் ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டிய ஆயத்தமாகி மஸ்ஜிதுல் குபாவை அந்த மாதம் 12வது நாள் அவர்கள் பிறந்த நாளாகிய திங்கட்கிழமை தான் குபாவை வந்து அடைந்தார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு பிறந்துவிட்டால் இன்னொருகளும் ஹிஜ்ரத்தை ஞாபகம் செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே யௌமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை ஒரு விசேடமான நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்தார்கள் திங்கட்கிழமை தான். அதே போன்று அவர்களுக்கு நபித்துவம் நுபுவத்து கிடைத்ததும் திங்கட்கிழமை தான். மக்காவிலே இருந்து வெளியாகிய நபி மதீனாவிலே வந்து சேர்ந்ததும் திங்கட்கிழமை தான். அதே போன்றுதான் தங்களுடைய நுபுவத்தை முடித்துவிட்டு என்னை விட்டு பிரிந்து பர்ஸகிலே அக்மலாக வாழ்ந்து கொண்டிருப்பதும் திங்கட்கிழமை தான். எனவே இந்த திங்கட்கிழமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை திங்கட்கிழமை ஒரு புண்ணிய நாளாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் முஹர்ரம் 10வது இரவு இன்றைய மஜ்லிஸுடைய கதாநாயகர் அபு அப்துல்லா சையதுனா மௌலானா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஞாபகம் செய்கின்றோம். இவர்களை ஞாபகம் செய்வது எதற்காக என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அஹ்லுல் பைத்துகள் அமானுல் உம்மத்தி, என்னுடைய குடும்பத்தார்களாகிய இந்த அஹ்லுல் பைத்துகள் என்னுடைய உம்மத்துக்கு இவர்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வைத்தார்கள். அதே போன்றுதான் இந்த அஹ்லுல் பைத்துகளிலே எனக்கு ஆகையும் விருப்பமானவர்கள் சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அஹ்லுல் பைத்துகள் என்றால் யார் என்பதை நாம் ஆரம்பத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உம்மஹாத்துனா அல் முஃமினீன், எங்களுடைய தாய்மார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மனைவிமார்கள் அனைவர்களும் அஹ்லுல் பைத்துகளாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதா ஹதீஜாவிலே பிறந்த 6 மக்களும் எகிப்திய மன்னனால் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட மாரியத்தில் கிபித்தியாவிலே இருந்து பிறக்கப்பட்ட இப்ராஹிம் என்கின்ற அந்த குழந்தையும் அஹ்லுல் பைத்துகளாக இருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், வயது வந்த வாலிபர்களாகிய ஆண்களுக்கு யாருக்கும் நபி தகப்பனாக இருக்கவில்லை. அவர்களுடைய 3 ஆண் குழந்தைகளும் இளமையிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய 4 பெண் மக்களும் அவர்கள் பெரியவர்களாகி
இஸ்லாமாகி அவர்களுடைய கணவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து வஃபாத்தாக இருக்கின்றார்கள். இந்த 4 பேர்களும் 3 பேர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே வஃபாத்தாக இருக்கிறார்கள். சையதா ஃபாத்திமா மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்திகாலுக்கு பின்னால் 7 மாதங்களுக்கு பின்னால் ரமலானிலே வஃபாத்தானார்கள். அன்பார்ந்தவர்களே, முதலாவது மகள் சையதா ஸைனப் அவர்கள், இவர்களை ஆசிப் இப்னு ரபி என்கின்றவர் திருமணம் செய்திருந்தார். ஆரம்பத்திலே அவர்களுக்கு அலி என்கின்ற ஒரு பிள்ளை பிறந்து வஃபாத்தாகிவிட்டது. அதற்கு பின்னால் உமாமா என்கின்ற ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. இந்த உமாமாவை தான் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற போது அவர்கள் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போவதாக ஹதீஸிலே அறிகின்றோம். இந்த உமாமாவை சையதா ஃபாத்திமா அவர்கள் வஃபாத்தாகின்ற போது தன்னுடைய கணவனாகிய அலியிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரனுடைய மகள் உமாமா இருக்கிறார்கள், நான் மௌத்தானதற்கு பின்னால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா நாயகத்திலே வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய சகோதரனுடைய மகளாகிய உமாமாவை திருமணம் செய்திருக்கிறார்கள். இரண்டாவது 3வது மக்களாகிய சையதா உம்மு குல்தூம், சையதா ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 2 பேர்களையும் 3வது ஹலீஃபாவாகிய சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்தார்கள். முதலாவது உம்மு குல்தூமை திருமணம் செய்து கொண்டு அவர்களை வாழ்க்கை நடத்திய போது அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்காக வேண்டி புறப்படுகின்ற போது தங்களுடைய மகளார் சுயநலமாக இருப்பதனால் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய கணவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ரிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பத்ரிலே கலந்து கொண்ட அந்த பட்டியலிலே உஸ்மானுக்கும் அந்த பதவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருந்து பின்பு உரிமையிடப்பட்ட சையதுனா ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் பத்ருடைய வெற்றியை மதீனாவுக்கு எடுத்து வருகின்றார்கள். அன்றுதான் சையதா உம்மு குல்தூம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதா ருகையாவையும் சையதுனா உஸ்மான் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர்களும் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபியுடைய ஹயாத்திலேயே வஃபாத்தாகி விட்டார்கள். சொன்னார்கள், எனக்கு ஒரு 3வது மகள் இருந்தால் அதையும் உஸ்மானே உங்களுக்குத்தான் நான் திருமணம் செய்தேன் என்று. அதற்கு பின்னால் 4வதாக வருகின்றவர்கள் தான் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களை திருமணம் செய்வதற்காக வேண்டி சையதுனா அபூபக்கர் நாயகம் அவர்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். சிறு பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். சையதுனா உமர் கேட்டார்கள், சிறு பிள்ளை என்று சொல்லிவிட்டார்கள். பின்பு நபியாக சையதுனா அலியிடம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவை உங்களுக்கு தான் திருமணம் செய்தவன் என்று. அன்பார்ந்தவர்களே, நேற்றிரவு சையதுனா அலியை பற்றி அவர்களுடைய அறிவுடைய உச்சத்தை பற்றி எல்லாம் மதிப்புக்குரிய மௌலவி நதவி அவர்கள் அழகாக பேசினார்கள். அன்பார்ந்தவர்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் நாயகத்தினுடைய சாட்சாவுடைய மகனாக இருந்தாலும் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து நபியுடைய பாசறையிலேயே வளர்ந்தவர்கள். அவர்களுடைய அன்பு தாய் சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பிரசவமாக இருக்கின்ற போது அவர்கள் கௌபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டது. உடனே சையதுனா அலியை கௌபாவுக்கு பக்கத்திலே பெற்றெடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் சையதுனா அப்பாஸ் நபியுடைய சாட்சி அவர்கள்
ஒரு முறை நபியிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், என்னுடைய சகோதரன் அபூ தாலிபுக்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பரிமாறிப்பதற்கு வளர்ப்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார். நாம் இருவரும் சென்று அவர்களிடத்திலே 2 மக்களை வாங்கிக் கொண்டு வந்து நமது வீட்டிலே வளர்ப்போம் என்று கேட்டபோது நபி அவர்களும் அதற்கு சம்மதித்து அபூ தாலிபிடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே அப்பாஸ் நாயகம் அவர்கள் இந்த விடயத்தை சொன்ன போது சொன்னார்கள், அபூ தாலிப் அவர்கள் எனக்கு ஆகையும் பிரியமான மகன்தான் உகைலாக இருக்கிறார். அவரை விட்டுவிட்டு உங்களுக்கு சம்மதமான இவர்களை இங்கு கொண்டு செல்லுங்கள் என்று உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையத்னா அலியை கூட்டி வருகிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு. அதே நேரத்திலே சையத்னா ஜாபிர் பின் தய்யார் அவர்களை சையத்னா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வளர்த்தார்கள். சையத்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய வீட்டிலே வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் நபிக்கு நுபுவத் பெறுகின்றது. உடனே சையதா ஹதீஜா அவர்களும் சையத்னா அபூபக்கர் சித்திக் நாயகமும் ஈமான் கொண்டு விட்டார்கள். அந்த இடத்திலே ஒரு இரவு சையதா ஹதீஜா அவர்களும் சையத்னா அலி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சையத்னா அலி சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்திலே நானும் நுழைந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று. உடனே சொன்னார்கள், நீங்கள் சிறுவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய தாயுடைய தந்தையுடைய அனுமதியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சையத்னா அலி, என்னை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பும் போது அந்த தாய் தந்தையுடைய அந்த தாயுடைய வயிற்றிலே படைக்கின்ற போது அவர்களிடத்திலே கேட்டா என்னை படைத்தான். நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு உங்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய அனுமதி போவதில்லை என்று அன்று இரவே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நபியுடைய பாசறையிலே நபியுடைய வீட்டிலே வந்து வந்தவர்கள், நபியுடைய மகளுக்கு கணவராக வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதா ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு பின்னால் 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே முதலாவது பிள்ளைதான் சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷஅபான் ரமலான் மாதம் பிறை நாளில் அல்லது 5இல் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் பிறப்பதற்கு முன்னால் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபضல் அவர்கள் நபி இடத்திலே வருகின்றார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அவயவங்களில் முபாரக்கான உறுப்புகளிலே ஒன்று என்னுடைய வீட்டுக்கு வந்து எனது வீட்டிலே அப்படியே தரிபடுவதை கனவுலே கண்டேன். இந்த கனவு என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா அவர்கள் பிரசவமாக போகிறார்கள். அதற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தைக்கு உம்முகமிலே நீங்கள் தான் பாலூட்டி வளர்த்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் சையதுனா ஹஸன் பிறக்குகிறார்கள். பிறந்த உடனேயே அந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்பி கேட்கிறார்கள், இந்த ஆண் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறது என்று. ஹரம், யுத்தம் என்று பெயர் வைக்கப் போகின்றோம் என்று சொன்னார்கள். அவ்வாறல்ல, நீங்கள் சற்று பொறுமையாருங்கள். என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்து சொன்னார், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மகனுக்கு ஹஸன் என்று பெயர் வைங்கள் என்று. உடனே ஹஸன் என்று பெயர் வைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையினால் இனிப்பூட்டப்பட்டு அவர்களுடைய முபாரக்கான கையினால் அந்த ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செம்பரி 2 ஆடுகள் அறுக்கப்பட்டு அகீகா கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய முடியை நிறுத்தி அதற்கு அவருடைய பாரமளவுக்கு வெள்ளி சதக்காக கொடுத்தார்கள். இந்த சுன்னத்துகளை எல்லாம் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அருமை நாயகம் செய்து காட்டினார்கள். இதற்கு பின்னால் ஒரு முறை சையதா உம்முல் ஃபضலுடைய வீட்டுக்கு வந்து சையதா ஃபாத்திமா அவர்கள் இருக்கின்றார்கள். ஹஸனை வாங்கி தன்னுடைய மடியிலே வைத்த போது அவர்
அவர்கள் சிறுநீர் கழித்து விடுகிறார்கள். சொன்னார்கள் பாத்திமாவை பார்த்து, உன்னுடைய மகனை பார்த்தியா, என்னுடைய சாரனை அழுக்காக்கி விட்டார் என்று கேட்டபோது, தந்தையே நான் உங்களுக்கு வேறு ஒரு சாரம் தருகிறேன், அணிந்து கொள்ளுங்கள் என்ற போது சொன்னார்கள், இது ஆண் குழந்தை, இதனுடைய சிறுநீர் பெண் பிள்ளையோட சிறுநீர் போன்று நடிசானதல்ல, தண்ணீரை கொண்டு வாருங்கள், அதை தொளித்து விடுகிறோம் என்று தொளித்து அதிலே இருந்துதான் ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை கூட நமக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்தார்கள். அதன் பின்னால் ஒரு வருடத்துக்கு பின்னால் சையதுனா ஹுசைன் ஷஅபான் மாதம் நடுப்பகுதியிலே பிறந்தார்கள். இதயமாய்த்தான் நடந்தது. ஹரபன்று முதல் பிள்ளைக்கு பேர் வைக்க ஆசைப்பட்டவர்கள் இரண்டாவது பிள்ளைக்கு வைக்க ஆசைப்பட்டார்கள். ஹுசைன் என்று வைப்பார்கள் சொன்னார்கள். தனது மூத்த பேரனுக்கு செய்த அந்த வேலையே ஹுசைனுக்கும் செய்தார்கள். அதற்கு பின்னால் முஹ்சின் என்று என்ற குழந்தை விழுகட்டியாக பிறந்தது என்றும் சிறு பிள்ளையாக மௌத்தானது என்றும் வரலாறு கூறுகின்றது. அதற்கு பின்னால் 3 பெண் பிள்ளைகளை செய்தார் பாத்திமா அவர்கள் அழுத்தி பெற்றெடுத்தார்கள். ஒன்று ஜெய்னப், இரண்டாவது ருக்கையா, மூன்றாவது உம்மு குல்தும். இந்த ஜெய்னப் நாயகிதான் அகீலத்து பனி ஹாஷிம், பனி ஹாஷிம்களிலே எல்லாம் புத்தியான பெண் என்றும், சாஹிபத்து ஷூரா, தன்னுடைய தந்தை அலி எங்கே செல்லும் போதும் சையதா ஜெய்னப் அவர்களிடத்திலேதான் ஐடியா கேட்டுவிட்டுத்தான் செல்வார்கள் என்றும் இவ்வாறான பட்டங்கள் வைக்கப்பட்டவர்கள். தன்னுடைய சகோதரர் ஹுசைனோடு இறுதி வரைக்கும் கர்பலாவிலே நின்று இருந்த ஒரு முஜாஹிதாவாகிய சையதா ஜெய்னப் அவர்களை அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அவர்கள் திருமணம் செய்தார்கள். ருக்கையா அவர்கள் பெரிய ஆளாகவில்லை, சிறுபிராயத்திலேயே மௌத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் பெற்றெடுத்த உம்மு குல்தூம் என்றும் ஜெய்னப் ஸூரா, சின்ன ஜெய்னப் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த ஜெய்னப் நாயகி அவர்களை சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய இறுதி வாழ்க்கை பகுதிகளிலே அஹ்லுல் பைத்துகளுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஜெய்னப் என்ற குழந்தையும் அந்த உம்மு குல்துபிலே இருந்து அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளிலே இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறந்ததாக வரலாற்றில் எழுதுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அஹ்லுல் பைத்துகளிலே உம்மஹாத்துல் முஃமினீன்கள் மௌத்தாகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 3 மக்களும் மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஒரு பொன்மகள் பின்பு 3 திருமணங்கள் செய்திருக்கிறதாக வரலாறை பார்க்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்த அந்த அஹ்லுல் பைத்துகள் இந்த ஹசன் ஹுசைனிலே இருந்துதான் உருவானார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான அந்த போர்வையை எடுத்து அவர்களும் ஃபாத்திமாவையும் அலியையும் ஹசனையும் ஹுசைனையும் அளித்து, இவர்கள்தான் என்னுடைய அஹ்லுல் பைத்துகள், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவர்கள் என்னிலிருந்து நஜி செல்கின்ற இதை போற்றி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சையதுனா ஹசன் ஹுசைன் எல்லோருடைய விருப்பத்தோடும் மஹப்பத்தோடும் வளர்ந்தவர்கள். சையதுனா அபூபக்கர் நாயகம் அவர்கள் அவர்களுடைய தன்னுடைய ஆட்சியிலே சையதுனா ஹசன் ஹுசைனுக்கு அன்பில்லாத அளவில்லாத அன்பையும் ரொம்ப கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுத்தார்கள். அதே போன்றுதான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சியையும் அவ்வாறான அளவில்லாத அன்பையும் ஒரு மதிப்பையும் கொடுத்தார்கள். ஒருமுறை தங்களுடைய பைத்துல் மால் அந்த நிதியத்திலே இருந்து சஹாபாக்களுக்கு அங்கே இருந்த பணத்தை பங்கிடுகிறார்கள். பங்கிட்ட போது பத்ர் சஹாபாக்களுக்கு எந்த அளவு பணத்தை கொடுத்தார்களோ அதே போன்றுதான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் 5000 தங்க காசுகளை கொடுத்தார்கள். தன்னுடைய மகன் அப்துல்லாஹுக்கு 1000 காசுகளை மட்டும் கொடுத்தார்கள். உடனே கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னார்கள், நான் இந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்ற போது
இந்த இரண்டு சிறு பிள்ளைகளாக தெருவிலே இருந்தவர்களுக்கு என்னை விட அளவு அதிகமாக ஏன் கொடுக்கிறீர்கள் கேட்டார்கள். சொன்னார்கள், அத்தீனி ஜத்தஹும் ஜத்தக்க கமிஹ்லி ஜத்திஹிம், முடியுமானால் அவர்களுக்கு இருந்த ஜத்து அவர்களுடைய பாட்டனை போல் உனது பாட்டனை கொண்டு வர முடியுமா? அவர்களுடைய தாயை போன்று உன்னுடைய தாயா? அவர்களுடைய தந்தையை போன்று உன்னுடைய தந்தையா? இவ்வாறான மகத்துவமிக்க இந்த இரண்டு பேர்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று கண்ணியமாக அந்த செய்தினா உமர் அவர்கள் கவனித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, செய்தினா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே, இறுதி காலத்திலே புரட்சி ஏற்பட்டது. ஏற்பட்ட போது எல்லோர்களும் விலகிவிட்டார்கள். இந்த ஹசனும் ஹுசைனும் தான் இறுதி வரைக்கும் இருந்து அந்த உஸ்மானை பாதுகாத்தார்கள். அவர்கள் முன்பக்கமாக நின்றார்கள். பின்பக்கமாக புரட்சிவாதிகள் வந்து செய்தினா உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள். பின்பும் அவர்களுடைய தகப்பனார் அலி கேட்பார்கள், ஏனப்பா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலைக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் தான் கடைசி மட்டுக்கும் அந்த உஸ்மானை பாதுகாத்தவர்கள். செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே காதிசியா யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே கைசரும் மன்னர், அந்த பாரசீக மன்னர் கொல்லப்பட்டு அவருடைய பெண் பிள்ளைகள், அழகான பெண்கள் அங்கே கைதிகளாக, சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அந்த பெண்களை அடிமைகளாக்க வேண்டாம், அவர்களை மற்றவர்களுக்கு விற்க வேண்டாம். அந்த 3 பெண்களையும் 3 பெரும் சஹாபாக்களுடைய மக்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரும்பினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய அபூபக்கர் நாயகத்துடைய மகன் அப்துர் ரஹ்மானுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதிலேதான் மதீனா போற்றுகின்ற காசிம் என்கின்ற ஒரு தாபியி, ஒரு ஃபகீஹி சட்டமேதை வந்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு தான் சாலிம் என்கின்ற ஹதீஸ் கலையிலே பிரசித்தி பெற்ற அந்த தாபி உருவானார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்த போதுதான் ஸைனுல் ஆபிதீன் ஒரு இரவைக்கு 1000 ரகாத்துகள் சுஜூது செய்யக்கூடிய ஆபிதீன்களுடைய அழகண்டு வர்ணிக்கப்பட்ட சையதுனா அலி இப்னு ஹுசைன் பிறந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறுதான் இவர்களை அந்த ஹுலஃபாக்கள் 3 பேர்களும் கௌரவித்தார்கள். 4வது கலீஃபா அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் வந்து ஹவாரிஜிகளால் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்ச காலம் கூஃபா வாசிகள் அவர்களுக்கு பையத்து கொடுத்து ஹிலாஃபத்தை அமர்த்தினார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமிலே, டெமஸ்கஸிலே பெரியோர் படையோடு பட்டாளத்தோடு மக்கள் ஆதரவோடு இருக்கின்றார். நாம் இந்த கூஃபா வாசிகளை நம்பி இருக்க முடியாது. நம்முடைய தந்தை அவர்களுடைய தந்தையை ஏமாற்றிய அந்த கூஃபா வாசிகள் தன்னையும் ஏமாற்றுவார்கள் என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொன்னார்கள், இன்னஹாலா இப்னு சய்யிதுன், இவர் என்னுடைய மகன் சய்யித், இவர் 2 மூமின்களுடைய பிரிவை இஸ்லாம் சரி பண்ணுவார். அவர் சண்டை வராமல், இரத்த ஓட்டம் வராமல் 2 பிரிவினர்களை சமாதானப்படுத்துவார் என்று தன்னுடைய ஜத்து சொன்ன அந்த ஹதீஸுக்கு ஏற்றவாறு அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரி 41வது ஆண்டு ஆமுல் இஜ்மா அனைவர்களுமாக சேர்ந்து அவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்கப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய அரசியலிலே 20 வருடம் ஹாக்கிமாக கவர்னராக இருந்திருக்கிறார்கள். 20 வருஷம் அவர்கள் ஹலீஃபாவாக மன்னராக இருந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய
ஆட்சியிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். இதன் மூலமாக அஹ்லுல் பைத்துகள் சில ஒப்பந்தம் செய்யப்பட்டும் அந்த ஒப்பந்தங்கள் மீறப்பட்டன. ஆனால் அந்த கைசர் பாரசீக மன்னர், கிஸ்ரா ரோம மன்னர்களுடைய அந்த ஆட்சியின் பிரகாரம் தன்னுடைய குடும்பத்திலே இருந்துதான் இந்த மன்னர் ஆட்சி வர வேண்டும் என்று தன்னுடைய மகன் யசீதை தான் ஹயாத்தாக இருக்கின்ற போதே அவர்கள் தன்னுடைய முடிக்கூடிய மன்னராக தெரிவு செய்தார்கள். அந்த நேரத்திலே மர்வான் இப்னு ஹக்கம் மதீனாவுடைய கவர்னராக இருக்கின்றார். அவருக்கு அனுப்புகின்றார்கள் செய்தி, என்னுடைய மகனை என்னுடைய ஹயாத்திலே நான் அவரை மன்னராக்கப் போகின்றேன். மதீனாவாசியிடத்திலே இருந்து ஹிஜாஸினிடத்திலே இருந்து பையத்தை எடுத்துத் தருவது உன்னுடைய பொறுப்புத்தான் என்று மர்வான் இப்னு ஹக்கமுக்கு அறிவித்தார்கள். ஆனால் அங்கே மதீனாவாசிகள் மறுத்துவிட்டார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஹுசைன் இப்னு அலி, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் போன்ற சிறிய சஹாபாக்கள் இருந்தவர்கள் மறுத்துவிட்டார்கள். பின்பு அவராக வந்து தன்னுடைய மகனுக்கு பையத்தெடுத்தார். ஆனால் யசீதுடைய காலத்திலே அங்கே மதீனாவிலே இருந்தால் குழப்பம் வரும் என்பதற்காக வேண்டி மக்கா நகரிலே வந்து சையதுனா ஹுசைன் சேர்ந்து விடுகிறார்கள். அங்கே இருக்கின்ற போதுதான் கூபா வாசிகள் பல செய்திகளை அனுப்புகின்றார்கள். நாங்கள் பல அநியாயங்கள் செய்யப்படுகின்றோம், நீங்கள் வர வேண்டும், இந்த ஹிலாஃபத்தை எடுக்க வேண்டும் என்று பல கடிதங்களுக்கு பின்னால் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சாச்சாவுடைய மகனாகிய சகோதரர் முஸ்லிம் இப்னு உகைலையும் அனுப்பினார்கள் அங்கே உள்ள விடயங்களை பார்க்குமாறு. ஆனால் அவர்கள் இவர்களுக்கு முன்னால் ஷஹீதாகிவிட்டார்கள். பின்பு இவர்களுடைய தொல்லை, கூஃபா வாசிகளுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய கபிர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்குக்கு போகின்றார்கள். போய் அங்கே பல சதிகள் நடக்குகின்றது. அதிலே ஒன்றுதான் அங்கே இருந்த நோமான் இப்னு பஷீர் என்கின்ற இவர்களுக்கு ஆதரவாக இருந்த கவர்னரை மாற்றப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவரை அங்கே கவர்னராக்கப்பட்டு பல சதிகள் நடக்கிறது. அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார்கள். கடைசியிலே தங்களுக்கு பின்னால் வந்த படையினரை சொன்னார்கள், நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போகுங்கள் என்று. கடைசியாக அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, ஷஹாதத்தை அடைந்தார்கள். ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ஆஷுரா தினத்தன்று வெள்ளிக்கிழமை அவர்கள் ஷஹாதத்தை அடைந்து கொள்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஷஹாதத்துக்கு பின்னால் தான் இந்த இஸ்லாமிய உலகம் சுன்னா என்றும் ஷியா என்றும் இரண்டு பெரும் பிரிவுகளாக இந்த உலகிலே பிரிந்திருப்பதை நாம் காணுகின்றோம். அஹ்லுல் பைத்துகள் என்ற மஹப்பத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திலே இல்லாத விடயங்களை எல்லாம் அதிலே மறைத்துக் கொண்டு அந்த அபூபக்கர் நாயகம் அவர்களையும், உமர் நாயகம் அவர்களையும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு கூட்டம் ஈரானை சுற்றி வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் ஷியாவுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம் என்று அஹ்லுல் பைத்துகளுடைய அந்தஸ்துகளை மறைத்து அவர்களுடைய அன்புகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லாமல் ஒரு கூட்டம் வாழுகின்றார்கள். இவர்கள்தான் வஹாபிகள். ஆனால் சுன்னத்துல் வல் ஜமாஅத் ஆகிய நாங்கள் இன்று சையதுனா ஹுசைன் அவர்களை ஞாபகம் செய்கின்றோம், அஹ்லுல் பைத்துகளை ஞாபகம் செய்கின்றோம். ஆனால் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூபக்கர் நாயகத்தை விட சிறப்பாளர் சொல்ல மாட்டோம், அந்த உமரை விட சிறப்பாளர் என்று சொல்ல மாட்டோம், அந்த உஸ்மானை விட சிறப்பாளர் என்று சொல்ல மாட்டோம். இதுதான் இந்த சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய அகீதாவாக இருக்கின்றது. அஹ்லுல் பைத்துகளை நாங்கள் விரும்புகின்றோம். காரணம் என்னவென்றால் சையதுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஅயீதுல் அலியா என்ற கிதாபிலே கூறுகின்றார்கள், சையதுனா
குலபாக்கள் 4 பேர்களும் இந்த உலகத்திலே லாஹிரான இந்த வெளிரங்கமான இந்த ஆட்சிக்கும் பாத்தினாகிய ஆத்மீகத்துக்கும் பழையவர்களாக இருந்தார்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று இந்த உலக ஆட்சி வேண்டாம் என்று தோன்றி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்தார்களோ அன்றிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த ஹிலாஃபத்துல் பாத்தினியா என்கின்ற இந்த ஆத்மீகத்துடைய தலைமைத்துவத்தை இந்த 2 சையதா ஷபாபுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தங்கள் என்று வரைக்கப்பட்ட இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பையத்தெடுத்தவர்கள் இருக்கின்றோம். நமது சில்சிலாக்களை காத்ரியா இருந்தாலும் சரிதான், ரிபாயியா இருந்தாலும் சரிதான், ஷாதிரியா இருந்தாலும் சரிதான், எந்த தரிக்கை எடுத்தாலும் அந்த தரிக்கினுடைய முஅஸ்ஸிஸ் அதை ஆரம்பித்த ஷேகை பார்த்தால் ஒன்று ஹசனியாக அல்லது ஹுசைனியாக இருப்பார். பார்க்கின்றோம் குதுபு நாயகம் அவர்களை, அவர்கள் ஹசனியாக இருக்கின்றார்கள். ரிபாயி நாயகம் அவர்களை பார்க்கின்றோம், ஹுசைனியாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் 3வது குதுபாகிய சையதுனா இப்ராஹிம் துஸூகியை பார்க்கின்றோம், அவர்கள் ஹசனியாக இருக்கிறார்கள். 4வது குதுபாகிய சையத் அஹ்மதுல் பதவியை பார்க்கின்றோம், ஹுசைனியாக இருக்கிறார்கள். குதுபுல் வஜூத் சையதுனா இமாமுனா ஷாஃபி அவர்களை பார்க்கின்றோம், ஹசனியாக இருக்கின்றார்கள். இவர்கள்தான் இந்த ஆத்மீகத்திலேயே இந்த வழிக்கு தலைமை தாங்கி வந்தவர்கள், இந்த அஹ்லுல் பைத்திலேயே அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எனவேதான் எந்த சில்சிலாவாக இருந்தாலும் எந்த தரிக்காவாக இருந்தாலும் அவருடைய முஅஸ்ஸிஸ் அவருடைய இஸ்தாபர்களை நாம் பார்த்தால் அவர்கள் ஒன்று ஹசனியாக அல்லது ஹுசைனியாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சுன்னத்துல் வல் ஜமாஅத்தினர், நாங்கள் என்னுடைய இந்த மௌலத்தை கோர்வை செய்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த கர்பலாவிலே நடந்த விடயத்தை விரிவாக பேசுவதற்கு பொறுத்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி என்னுடைய ஹிகாயத்தை நான் அதை பற்றி பேசாமல் முடித்துக் கொண்டேன் என்று இந்த மௌலத்திலே கூறியிருக்கிறார்கள். காரணம் என்ன? சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கர்பலாவை பற்றி நான் பேசப் போனால் யஸீதுக்கு ஏசுகின்றோம். இந்த யஸீதுக்கு ஏசுகின்ற போது அவருடைய தந்தை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏசப் போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபியாக இருக்கின்றார்கள். எந்த குதுபாக இருந்தாலும் சொன்னான், எந்த வழியாக இருந்தாலும் சொன்னான், ஒரு சுஹபத்துக்கு நிகராகாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் கண்டார்களோ, யார் யாரெல்லாம் இஸ்லாமானார்களோ அவர்களுக்கு இந்த சுன்னத்துல் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை அதுதான். எனவே நாம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏச முடியாது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சஹாபாக்கள் உங்கள் மத்தியிலே கூறப்பட்டால், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிளவுகளை கூறப்பட்டால், நீங்கள் எவ்வாறு கலாக்கங்களை ஈமான் கொண்டு அதை ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போன்று இதையும் வம்சிக்கு நீங்கள் ஒரு வாயை திறக்காமல் மூடிக்கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் நாம் ஒருமுறை ஒரு இடத்திலே சுஃபியானு ஸௌரி நினைக்கின்றோம். அந்த இமாமிடத்திலே கேட்கப்பட்டது, பனி உமையாக்கள் எல்லாம் இந்த அஹ்லுல் பைத்துக்கு கர்மம் செய்தவர்கள், ஆனால் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் என்கின்ற அந்த பெரியார் மட்டும் இந்த அஹ்லுல் பைத்தை மதித்தவர். எனவே முஆவியா சிறந்தவரா அல்லது உமர் இப்னு அஸீஸ் சிறந்தவரா என்று கேட்டபோது சுஃபியானு ஸௌரி சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற போது அவர் பின்னால் முஆவியாவும் சென்று அந்த ரசூலுல்லாஹினுடைய அந்த படை போகின்ற போது அந்த அங்கே ஏற்பட்ட அந்த புழுதி முஆவியாவுடைய மூக்கிலே சென்றது. அதைதான் உமரை அப்துல் அஸீஸ் விட சிறந்தது என்று சொன்னார்கள். இதனால் அன்பார்ந்தவர்களே, அஹ்லுல் பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் ஸலாஸ ஹிசான், உங்களுடைய சிறுவர்களுக்கு 3 விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வஹுப்பி வஹுப்பு அஹ்லுல் பைத்தி வஹுப்புல் குர்ஆன், நீங்கள் என்னுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள், என்னுடைய குடும்பத்தாருடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனுடைய அன்பை புகட்டுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் ஹசன் ஹுசைனின் குடும்பத்திலே இருந்து மறுமை நாள் வரைக்கும்
சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் அந்த அஹ்லுல் பைத்திலே வருவார்களோ அவர்கள் நாங்கள் அந்த சாதாத்மார்கள் என்று சொல்லுவார்களோ அவர்கள் அனைவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் அனைவர்களும் அந்த அஹ்லுல் பைத்துகள் தான். அந்த அஹ்லுல் பைத்துகள் இந்த இலங்கை திருநாட்டில் இருந்தால் சென்றால் எங்கிருந்தால் சரிதான் அவர்கள் ஜியாரம் விட்டிருந்தால் அந்த ஜியாரத்தை தரிசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனான் சொல்லுகின்றான் நபியை பார்த்து, நான் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்ததற்கு நீங்கள் இவர்களிடத்தில் கேட்கின்ற கூலி எல்லாம் என்னுடைய அஹ்லுல் பைத்துகளை மஹப்பத்துங்கள் நேசனுங்கள் என்று நபியை சொல்லுமாறு அல்லாஹ் குர்ஆனிலே படிக்கின்றான். மஹப்பத் என்றால் அவர்களை நாங்கள் புகழ்வது மஹப்பத் அல்ல, அவர்களுடைய உண்மையான மஹப்பத் நமது உள்ளங்களே வர வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய ஜிஹாதுகள் அவர்கள் செய்த விடயங்களை எல்லாம் நமது சிறார்களுக்கு சென்றடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய விடயமாக இருக்கின்றது. இன்று இந்த ஊரிலே பல வருடங்களாக சில பள்ளி வாயில்களிலே இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10 தினங்களும் மௌனப்பட்டது, பின்பு விடப்பட்டது. நமது பள்ளி வாயிலே இந்த விடயம் செய்யப்பட வேண்டும் என்று நமது ஷேக் நாயகம் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஹப்பத்தின் காரணமாக இந்த வருடம் கொடியேற்றுவதற்கும் ஷேக் அவர்கள் கொழும்பிலே இருந்து வந்தார்கள். இன்று முடிவுடைய மௌனத்திலே கலந்து கொள்வதற்கும் வந்தார்கள். அவ்வாறு இந்த அஹ்லுல் பைத்துகள் மீது அளவில்லாத மஹப்பத்தை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அதைத்தான் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கென்று ஒரு சேகரிக்கின்றது, நமக்கென்று ஒரு வழிகாட்டிருக்கிறார். எனவே பையத்தெடுத்தவர்கள் நீங்கெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு பையத்தெடுத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆத்மீக தந்தையாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பரக்கத்துடைய சேராக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த பாதையிலே போகின்றார்களோ, எதை வழிகாட்டுகிறார்களோ அவன் பிரகாரம் போவதற்கும் அவர்களுடைய அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக வேண்டி எந்தெந்த உலமாக்களை எந்தெந்த இடத்திலே வைத்திருக்கிறார்களோ, யார் யாரை எந்தெந்த பதவி கொடுத்திருக்கிறார்களோ அனைத்தையும் நாம் மறுத்து நடப்பதுதான் அந்த ஷேகுனா அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையாக இருக்கின்றது. எனவே அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரையாவது ஒருவரை நாம் குறை கூறினால் அந்த சேவைத்தான் குறை கூறுகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் இந்த மஜ்லிஸிலே சொல்லி வைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவை கூறுகின்ற நாம் அந்த அஹ்லுல் பைத்துடைய மஹப்பத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த உலகில் தர வேண்டும். அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நம்ம ஷேக்னா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.